அப்பாடா! ரேஷன் கடையில பருப்பு, சீனி, ஆயிலு எல்லாமே வாங்கியாச்சு. பொங்கல் பரிசு தொகுப்பும் வாங்கியாச்சு. கரும்பு வாங்கி நல்லா தின்னாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் ரொம்ப இதா இருக்கு. சுள்ள 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 ஓல்ல ஏய் அந்த மாட்டா பாரு அந்த ஆடா மேல ஒண்டி எடுக்காம பாரு கார கொண்டு ஏத்துற கார கொண்டு போ கார கொண்டு தரணும்ல காரங்க அவ்வளவுதான் அவன் முடிச்சு அவன் கதை பாவத்துக்கு அவன் கீழே போடல ஆன்சர் இப்ப சொல்லுங்க சேஷங்கிற வார்த்தை ரயில் எடுத்து கூட போக மாட்டேன் சார். நான் இப்போ ரேஷன் தான் சார் போயிட்டு பருப்பு சீனி ஆயினு வேடிக்கையால கொடுத்தாங்க சார். அதான் சார் வேணும் சார். நான் ஒண்ணுமே செய்யல சார். விட்டுருங்க சார். எங்க இருந்து சவுண்ட் வருது? அவன் உயிரை கூடல அவனுக்கு தகவல் புள்ள எங்க இருந்து சவுண்ட் வருது? அட வாந்தில போயிருவ. என்னங்க ஏமல நடுற? ஆமாங்க வேற என்னங்க ஓ லால் அட சித்த வாந்திலாமா? ஓ சைனாக்காரன் சைனாக்காரன். அட்ரஸாங்க அத உங்களுக்கு அட்ரஸா? சரி. மேல ஏத்துல கார கொண்டல கார்ல ஏ வாந்தில போயிருவ. ஏ பாருல. ஆமா ஆமா அந்த பேக்கரி பின்னால ஒளிஞ்சிக்கடா ஓ அட சித்த கொலையலாமா? போடல என்னடா இந்த கேம்ல போயிருவாமல இருக்கடா. வாந்தில கை கால்லாம் பதறி போச்சுடா. நரம்பு தளர்ச்சி காட்டுறது பாருங்க. நரம்பு தளர்ச்சியா? இல்ல வயசான ஆள்லாம் வந்து என்ன செய்வ? திடீர்னு ஒரு 8% கீழே வந்தாலும் யாருல பாப்பா? 8% யாருங்க ரோட்டு கூப்பிடுறா? பைத்தியமா இவன்? இல்ல யார் அடல இது? யாருக்கு தெரியுங்க? யாருக்கு தெரியுமா? நிமாலி ஏறி உட்கார்ந்திருக்க? ஃப்ரெண்ட் வேற வரேன்னு இருக்கான். ரெண்டும் சேர்ந்து விளையாடுவோம். நிக்கிற ஆட்டல விளையாண்டு போறோம். அதனால இல்ல என்னடா புள்ளடா நீ? ஆம்பல் பிள்ளைங்க. பைத்தியக்காரப்ப இது என்ன கேம்ல? இது தெரியாதாங்க? என்னது? ஊருக்குள்ள உலகம் ஃபுல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? அப்ப பிளே ஸ்டோர்ல போய் எடுங்க. என்னது? ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு அடிங்க வந்துரும். பப்ஜி தெரியுமாங்க? பப்ஜி தான் தெரியும். பப்ஜி தெரியாது. பி இடையில ஒரு பி போட்டுக்கங்க. சரி. ஜி பப்ஜி சரி. கேம் வேற லெவல்ல இருக்கும். இல்ல ஸ்கூல்ல ஆப்பிள்ல ஒரு பி போட சொன்னா தெரியாது. இந்த கேம்ல வந்து பப்ஜில நடுவுல பி போட கொஞ்சம் சொல்றியோ? ஆமா என்னங்க ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கணுமாங்க? வந்து ஸ்பெல்லிங் வச்சு என்ன செய்யா? போன மாதமா தெருவா முக்கா நிறைய பேரு செல்ல வச்சு நீ உட்காந்துக்கானோட என்னடா என்டர்டைன்மெண்ட்? ரோட்ல போற பொம்பளை பிள்ளைகளு சின்ன பிள்ளைலாம் வந்து பதறுங்க. பார்க்க மாட்டேன். ஏன்னா அவன் 3 5 பேரு 10 பேரு செல்ல வச்சுக்கிட்டு ரெடி பண்றானோ. இருட்டுலயும் உட்காந்துக்கிறானோ வெளிச்சத்துலயும் உட்காந்துக்கணும். ஒரு 10 15 பேரு ஆளுக்கு ஒரு செல்லு வச்சுக்கிட்டு இப்படி பண்ண எல்லாரும் என்ன செய்யறானோ நம்மளதான் ரவுண்ட் அப் பண்றாங்கன்னு சொல்லி பொம்பளை எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள்ல. அவ நீ பாத்துக்கோள் கொண்டாம பாத்து வேணாம். சொல்லுங்க. நீங்க பண்ற இதனால எத்தனை பேரு பயந்துருப்பாங்க தெரியுமாடா? வயசானவங்க பொம்பளை இருக்கலாம் பயந்துருப்பாங்க. நானே கொஞ்ச நேரத்துல பதவிட்டேன். போலீஸ் தான் ரவுண்ட் அப் பண்ணிட்டேன்னு. நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க பயந்தா நான் என்ன பண்ணுவேன்? இது சும்மா நாம வீடியோ பிளே பண்ணா என்ன செய்வீலாம்? அது மாதிரி நினைச்சிட்டு போக வேண்டியதுதானே. ஏன்னா அதுக்காண்டி இப்படியான சத்தம் போட்டு கிடப்பியோ? வாங்க எவ்வளவு சொல்றா கேளண்டா. அதுலயே வந்து மூழ்கி கிடக்காதீங்கடா கேம்ல. உங்களா இல்லன்னா லீவ் விட்டா நேரம் கிடைச்சாதான் விளையாடுவோம். ஆப்ப போனே கிடைக்க மாட்டேங்குது. அபூர்வமா கிடைக்கிறாரு. இல்ல நிறைய பேரு இந்த கேம் விளையாண்டுதான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. உயிரை விட்டாங்க. அன்னைக்கு இடையில பேஸ்புக்ல பார்த்தோன்னா ஒரு பையன் தூக்கத்திலே இப்படி பப்ஜி விளையாடுறான். ஏன்டா இப்படி சீரழிக்கிறீங்க வாழ்க்கைய? அதெல்லாம் நாங்க அந்த அளவுலாம் செய்ய மாட்டோம். லீவ் கிடைச்சா மட்டும்தான் விளையாடுவோம். சரி அப்படிதான் விளையாண்டுகிட்டு இருக்கணும். உயிர் போகுதுன்னா 2வது அந்த கிஃப்ட் இருக்குமே அது போய் எடுத்தா 2வது உயிர் வந்துடும். ஏன் கிட்டியில உயிர் வர்றது பிரச்சனை நமக்கு உயிர் போயிருண்டா வாந்தில. நமக்கு ஏன் உயிர் போகுது? உயிர் நிறைய பேர் போயிட்டுடா. நீ செய்தியெல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சமாவது புரியுங்கடா. வாழ்க்கையை சீரழிக்காதீங்கடா. ஏன்டா இப்படி சீரழிக்கிறீங்க? வேலை ஒரு ஆட்டால ஏறி எவாடான்னு தெரியல. இப்படி தாங்க பசங்களுக்கு வந்து செல்போன் வந்து வாழ்க்கையில ஒரு அங்கம் தான். ஆனா செல்போனே வாழ்க்கையா நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் பெற்றோர்களும். அவன் பசங்க வந்து ரொம்ப நேரம் மொபைல் வச்சுருக்காங்களா, அவன் என்ன பண்றான்னு பாருங்க. நிறைய பேரும் ஆபாசத்துலயும் நிறைய பேர் இந்த மாதிரி கேம்லயும் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. நேரத்தை வீணாக்குறாங்க. பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க. அப்ப நிறைய பேர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் தூக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த கையிலேயே செய்கை காட்டுறாங்க. அந்த கேம் விளாடுற மாதிரி பப்ஜி விளாடுற மாதிரி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிதான் மனநலம் பாதிக்கப்படுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து நீங்க மொபைல் கொடுங்க வேணும்னு சொல்லல, தேவை அளவுக்கு கொடுங்க. ஒரு படிப்பு விஷயத்துக்கு கேட்கறாங்களா கொடுங்க. ஏன்னா வேற ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்கறதுக்கு கேட்கறாங்களா கொடுங்க. ஆனா முழுக்க நீங்க செல்போன் தந்தாதான் நான் அந்த வேலையை செய்வேன், ஏன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பசங்களுடைய வாழ்க்கை இதுலதான் சீரழியுது. படிப்பு சீரழியுது. அவங்களோட படிப்பு அப்படியே வெளியே விட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செல்போன்லயே மூழ்கிதான் கிடக்குறாங்க. நிறைய சகோதரர்கள் அப்படி நாங்க பார்க்க தான் செய்யறோம்.
அதனால பெற்றோர்களே இந்த விஷயங்கள்ல பசங்க விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம். இந்த பசங்க விஷயங்கள்ல இந்த செல்போனை கொடுத்து அவங்க வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பசங்களுக்கு அறிவுரை சொல்லி நீங்க பாதுகாப்பா பார்த்துக்கங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.